ப்ரீத்திங் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ பிராணன்றது வந்து தான் அவங்க ஃபோக்கஸ் பண்ணும். சிலர் பார்த்தீங்கன்னா ஓடும்போது ஷாலோ ப்ரீத்திங்கில் ஓடுவாங்க, சிலர் ஃபாஸ்ட் பவுலிங் போடும்போது ஷாலோ ப்ரீத்திங்கில் ஓடி போய் போலிங் போடுவாங்க. அப்போ என்ன ஆகணும், ஒரு 5 ஓவர் 6 ஓவர் போட்டால் ஃபெட்டிக் ஆகிடும். ஸோ கூன் ஆகிடும் உடம்பு. நீங்கள் ஆக்சிஜன் கம்மியாக பண்ணியாமல் உடம்புல வந்து கூன் வந்துடும். 84,000 நாடிகள் இருக்குது இந்த உடம்புக்குள்ளே. இந்த மயிரே போகிற அளவுக்கு கூட உங்களுக்கு வந்து நரம்புகள் இருக்குது. இதுக்கெல்லாம் காற்று போதான்னு பார்த்தீங்கன்னா இந்த டீப் ப்ரீத் தான் ஒர்க் அவுட் பண்ணி ஆகணும். இர்ஃபான் பத்தான் சொல்லி கொடுத்துருக்கேன். இர்ஃபான் பத்தான் ரொம்ப நல்லா பண்ணுவார். வீரேந்தர் சேவாக பண்ணியிருக்கேன். கிரிக்கெட்லேயே ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வகை இருக்குது. பவுலிங் போடுறது, விக்கெட் கீப்பிங் இருக்குது, பேட்டிங் இருக்குது, ஃபீல்டிங் இருக்குது. இத்தனை இருக்கும்போது கிரிக்கெட்டை என்னென்ன பண்ணி கொடுத்துருக்கீங்க அவங்களுக்கு? கிரிக்கெட்டில் வந்து அவங்க வந்து ஃபாஸ்ட் பவுலர்ஸ் தான். இங்கே பேஸ் பண்ணுறது ஃபுல்லாக ஃபாஸ்ட் பவுலர்ஸ் யூனிட் தான். ஸோ நிறைய ஃபாஸ்ட் பவுலர்ஸ் தான் இங்கே வருவாங்க. சச்சின், சேவாக் இவங்க எல்லாமே இந்த ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடாக மட்டும்தான் உங்ககிட்ட அந்த ஆசனங்களை கற்றுக்கணும்னு நினச்சாங்க, இல்லை ஒரு மன உளைச்சல் இருக்கும், டிப்ரெஷன் இருக்கும்போது இதை குறைக்கிறதுக்கும் ஏதாவது யோகா வகையில் வழி இருக்கு கேட்டிருக்காங்களா? ஆமாம், கேட்பாங்க. இது வந்து ரெகுலர் ஸ்ட்ரீமாக நீங்கள் பண்ணுங்கன்னு சொல்லிவிடுவேன். மேட்சஸ் ஆடுறதுக்கு முன்னாடி, மேட்ச் ஆடுறதுக்கு பின்னாடி, நீங்கள் மிச்ச நாளில் மேட்ச் இல்லாத நேரம் வந்து வேறு மாதிரி பயிற்சி. அவங்களுக்கு வந்து என்னென்னா ஆரம்பத்தில் வந்து எப்படி நீங்கள் படுக்கணும், எப்படி இது பண்ணணும். சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் யோகா பயிற்சியாளர் டாக்டர் கோபிநாத் அவர்கள். வாருங்கள், அவரோடு பேசணும். சார் வணக்கம். சார் வணக்கம். ஸோ குறிப்பாக அந்த யோகா மூலமாக பல செலிபிரிட்டிஸ் நீங்கள் ட்ரைனிங் கொடுத்துருப்பீங்க. குறிப்பாக அந்த விளையாட்டு வீரர்களுக்கு நீங்கள் கொடுத்த பயிற்சியில் அதுக்கான அறிவுரைகள் என்னென்ன இருக்குது? அதான் விளையாட்டு வீரர்கள் நீங்கள் கிரிக்கெட்டுக்கு தான் நிறையா பேருக்கு நான் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் வீல் சேர் பாஸ்கெட் பால் பிளேயர்ஸ்க்கு நான் கொடுத்துருக்கேன். பட் அதிகமாக வந்து நான் கிரிக்கெட்டர்ஸ் கூட நான் பேசிக்கலி நானே ஒரு கிரிக்கெட்டர் தான். நான் ஒரு ஃபாஸ்ட் பவுலர். நான் ஏன் இந்த யோகாசனங்கள் எடுத்தேன்றதுக்கும் ஒரு காரணம் இருக்கும். நான் ஒரு ஷார்ட் ஃப்ரேம் உள்ளவன். நான் 5 பாயிண்ட் சம்திங் தான் ஹைட் இருக்கேன். ஸோ நான் ஒரு ஃபாஸ்ட் பவுலர். இன்றைக்கி தான் வந்து பெரிய பெரிய ட்ரைனர்ஸ் எல்லாம் வந்து நம்ம இந்தியாவில் வந்து டாலாக இருக்கவங்களுக்குலாம் வந்து ஃபாஸ்ட் பவுலிங் வரணும். அப்போல்லாம் கிடையாது. யாருமே வந்து நமக்கு சொல்லிக் கொடுக்குறது ஆள் கிடையாது. ஆமாம். அப்போ நான் ஷார்ட் ஃப்ரேம்னால எனக்கு வந்து ஒரு ஐயாம் ஆக்ஷன் தூக்கி போடும்போது, கையை தூக்கி போடும்போது கை வலிக்கும், இல்லைனா கழுத்து வலிக்குமோ. அப்போ நான் இந்த பயிற்சிகள்லாம் நானே வந்து ஸ்ட்ரெச்சஸாக ஆரம்பித்து அதுக்கப்புறம் யோகாசனத்தில் போனேன். சச்சின் டெண்டுல்கர் வந்து ஒரு வாய்ப்பு வந்தது இங்கே அவரை மீட் பண்ணுறதுக்கு. அவர் மீட் பண்ணும்போது நான் எளியராக சொன்ன மாதிரி அவர் நிறைய அப்சர்வேஷனில் பார்த்துட்டு இருப்பார். பார்த்துட்டு இருக்கும்போது கேட்பார், எந்த மாதிரி ஸ்ட்ரெச்சஸ்லாம் எப்படி இருக்கும், என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லும்போது நான் செஞ்சு காட்டுவேன். என்னுடைய பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட், நிறைய டெமான்ஸ்ட்ரேஷன்ஸ் கொடுப்பேன். நான் உடனே அந்த இடத்துல நின்று உடனே செஞ்சு காட்டுவேன். ஸோ ஃபாஸ்ட் பவுலிங் எப்படி, திரிகுடாசன் எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டு அப்படி. சிலருக்கு வந்து ரொம்ப பாடி ரொம்ப டஃப்பாக இருக்கும். அப்போ நான் அவர்கிட்ட நான் சொல்லுவேன், ஏன் இந்த மாதிரி ஸ்டிஃபாக இருக்கும்போது நான் சொல்லுவேன், ஸ்விம்மிங்கெல்லாம் முடிச்சுட்டு பிறகு நம்ம ஸ்டார்ட் பண்ணால் இன்னும். ஏன்னா ஃப்ளெக்சிபிலிட்டி இம்ப்ரூவ் பண்ணக்கூடிய மொபிலிட்டிஸ்லாம் நம்ம வந்து இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்குறோம். அதே மாதிரி சவுத் ஆஃப்ரிக்கா இந்த டீம்ஸ் வருவாங்க, நம்ம வந்து வெஸ்டர்ன் ஆஸ்திரேலியாவிலேருந்து வருவாங்க. அவங்களுக்கு வந்து ஹயத்தில் சொல்லிக் கொடுப்பேன். எல்லாம் டால் ஃபிகர்ஸாக இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ப்ரோக்ராம் ஒன்று கொடுக்கணுன்னா யோகாசனத்தில் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாக்குமெண்டேஷன் வந்து பார்த்தீங்கன்னா யோக நித்ரான்னு ஒன்று இருக்குது. இவங்க ரொம்ப மசில்ஸ்லாம் ரொம்ப டைட்டாக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ரிலாக்ஸேஷன் மோடில் கொடுத்து அவங்களுக்கு ஆட்டோ சஜஷன்ஸ் நான் கொடுப்பேன். அப்போ அவங்க நினைக்க அப்படியே வரும். அந்த யோக நித்ரா பண்ணும்போது 8 hours ஆஃப் ஸ்லீப் கிடைக்குன்றது வந்து அவங்களுக்கு நான் உணர்த்தேன். திடீர்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு சொல்லுவாங்க. என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா இந்த பயிற்சி தான் காரணம். அதுக்கு பேர் வந்து யோக நித்ரா. ஸோ பாடியில் இருக்க எல்லா காம்பனன்ட்ஸும் ஹார்டாக இருந்தாலும் அதை அப்படியே சப்புலாக்கி சாஃப்டன் பண்ணுறது தான் யோக நித்ரா. அப்படியே ஓகே சார். இப்போ நம்ம கிரிக்கெட் பிளேயர்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கனாலே நம்ம ஒரு ஜஸ்ட் வார்ம் அப் ட்ரில்ஸ் பண்ணால் போதும், கிரிக்கெட்டுக்கு உபயோகமாக இருக்கும்னு நினச்சிருப்பாங்க. ஆனால் அதை தாண்டி யோகா செய்கிற மூலமாக இது எனக்கு கரெக்ஷன் பண்ணால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு உங்கள்கிட்ட கேட்ட ஏதாவது சம்பவங்கள் இருக்கா? ஆமாம், அதாவது வந்து நீங்கள் ரன்னிங், நல்ல கேள்வி இது. ரன்னிங் பண்ணும்போதும் ப்ரீத்திங் இருக்குது, ஸ்ட்ரெச்சிங் பண்ணும்போது ப்ரீத்திங்கு, வெயிட் ட்ரைனிங் பண்ணும்போது ப்ரீத்திங்கு. எங்கே யோகாசனம் இல்லை சொல்லுங்கள் பார்க்கலாம். ப்ரீத்திங் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ பிராணன்றது வந்து தான் அவங்க ஃபோக்கஸ் பண்ணும். சிலர் பார்த்தீங்கன்னா ஓடும்போது ஷாலோ ப்ரீத்திங்கில் ஓடுவாங்க, சிலர் ஃபாஸ்ட் பவுலிங் போடும்போது ஷாலோ ப்ரீத்திங்கில் ஓடி போய் பவுலிங் போடுவாங்க. அப்போ என்ன ஆகணும், ஒரு 5 ஓவர் 6 ஓவர் போட்டால் ஃபெட்டிக் ஆகிடும். ஸோ கூன் ஆகிடும் உடம்பு. நீங்கள் ஆக்சிஜன் கம்மியாக பண்ணியாமல் உடம்புல வந்து கூன் வந்துடும். அந்த கூன் வரும்போது என்ன ஆகுனா திருப்பி ரிப்ஸ் எல்லாம் க்ளோஸ் ஆகும். அந்த நேரத்தில் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் வந்து ப்ரீத்திங் இருக்கும். அப்போ அவங்க வாக் பேக் பண்ணும்போது டீப், ஃபார் எக்ஸாம்பிள் 10 ஸ்டெப்ஸ் அவங்க இன்ஹேல் பண்ணி 10 ஸ்டெப்ஸ் வந்து ஹோல்டு பண்ணி 10 ஸ்டெப்ஸ் எக்ஸேல் பண்ணுவோம். பார்த்தீங்கன்னா காற்று உடம்பு பூரா பரவணும். மூக்குக்குள்ளே போயிட்டு மூக்குக்குள்ளேயே வந்துடக்கூடாது. மூக்கு துவாரத்துக்குள்ளே போயிட்டு மூக்கு துவாரத்து வழியாக வந்துடுது. ஆனால் அந்த எடுத்த காற்று எங்கே போகணும்,
எல்லா தசைகளுக்கும் எல்லா செல்ஸுக்கும் எல்லா வெயின்ஸுக்கும் போனோம்னா நீங்கள் கொஞ்சம் ஹோல்டு பண்ண கற்றுக்கணும். இப்போ நான் பேசிகிட்டே இருக்கேன், எனக்கு இப்போ நான் ஹோல்டு பண்ணி தான் பேசிகிட்டு இருக்கேன் மூச்சை. அப்போ எங்கே நான் மூச்சு பிடிக்காமல் இருக்கேன்? மூச்சு பிடிப்புன்னொன்னே இவங்க பயந்துடுறாங்க. மூச்சை பரவல் செய்ய பரவலாக அது உள்ளே போக வைக்கணும். இப்போ நான் பேசிகிட்டே இருக்கேன், நான் திடீர்னு அப்படி நான் மூச்சு எடுக்கிறது இல்லையே. ஸோ அந்த காற்று இருக்க 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 வந்து இந்த வாய்ஸ் போயிட்டே இருக்கும்போது காற்றால தான் இது எல்லாமே செயல்படுது. அப்போ நீங்கள் வந்து என்ன பண்ணோம், இன்னும் கொஞ்சம் அதை சிக்னிஃபிகண்ட்டாக கொண்டு போகிறதுக்கு டீப்பர் ப்ரீத். அப்போ எப்படியும் நடக்கும்போது ஒரு 10 ஸ்டெப்பு இன்ஹேல் பண்ணி நேராக போனோம், ஹோல்டு பண்ணோம் ஒரு 5 ஸ்டெப்பு, திருப்பி எக்ஸேல் பண்ணோம். அப்போ என்ன பீரியாடிக் செகண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, இப்போ காமன் மேனுக்கும் நமக்கும் பார்த்தீங்கன்னா அவங்க 5 ப்ரீத் எடுத்திருப்பாங்க. ஆனால் ஒரு தனிப்பட்ட ப்ரீத்திங் டெக்னிக்ஸ் ஃபாலோ பண்ணுறவங்க ஒரே ப்ரீத்தில் 15 ஸ்டெப்பு கவர் பண்ண முடியும். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ப்ரீத் பண்ணும்போது எங்கே தான் யோகாசனம், ப்ரீத்திங் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் பார்ட். ஆனால் ப்ரீத்திங் இல்லாமல் எங்கேயுமே இல்லை. இவங்க ஷாலோ ப்ரீத்திங்கும் சொல்லி கொடுக்கறதுனால அவங்களுக்கு அது கஷ்டமாக தெரியுது. நல்ல டீப் ப்ரீத் பண்ணும்போது போகும். இல்லை, இப்போ வேறு நாட்டு கிரிக்கெட் வீரர்கள் இங்கே வந்து பார்க்கும் பொழுது யோகாவை ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது அவங்களுடைய கண்ணோட்டம் என்னவா இருக்குது? அவங்க கண்டிப்பாக எல்லாருமே வந்து இங்கே ஃபேஸ் ஃபவுண்டேஷன்லையோ நான் வேறு இடத்துல எங்கேயோ எடுக்கும்போது அவங்க இந்த பயிற்சிகளை பார்த்துட்டு அவங்க ஒரு நாள் வந்து எப்படின்னா அவங்கள வந்து இப்போ இந்த டேஸ்ட் எப்படி இருக்குன்றதை வந்து நம்ம ஒரு நாள் வந்து அவங்களோட சேர்ந்து ஒர்க் பண்ணுறோம். ஒர்க் பண்ணிட்டு ஒன்று எப்போ ஒர்க் பண்ணுன்னா நல்ல ஹார்டு ட்ரைனிங் பண்ணுவாங்க. ரன்னிங் இருக்கும், வெயிட் ட்ரைனிங் இருக்கும், எல்லாம் முடிச்சுட்டு வந்துடும்னா அவங்க பண்ணும்போது தான் நல்ல பாடி ஸ்டிஃப்னஸ் இருக்குமோ நான் கொடுக்கும்போது தான் அவங்களுக்கு அது பெஸ்ட்டாக தெரியும். அவங்க ரொம்ப ஏற்றுப்பாங்க. அதை ரொம்ப ஏற்று இது வந்து ரெகுலராக பண்ணணும்னு சொல்லி கொண்டு போவாங்க. நல்ல ட்ரைனிங் இருக்கும் உடம்புக்குள்ளேயே. இல்லை, இப்போ கிரிக்கெட் எடுத்துக்கிட்டோன்னா ஒரு பேட்டிங் ஆடுறோம் அப்படின்னா நம்ம டிரைவ் ஆடுறோம், கரெக்டாக கிளிக் ஆகலாம், நம்ம எல்போ ஃபஸ்ட் ட்ரீட் பண்ணுவோம். எல்போ கரெக்ட் பண்ணிட்டோம்னா அடுத்த டிரைவ் கரெக்டாக போகும்னு ஒரு இது இருக்குது. அதே மாதிரி யோகாசனங்கள் ஏதாவது செய்வதன் மூலமாக எனக்கு நான் பெனிஃபிட் ஆனேன் இதில் அப்படின்ற சம்பவங்கள் உங்ககிட்ட அலைன்மெண்ட் கரெக்ட். ரொம்ப அருமையான கேள்வி. அலைன்மெண்ட் நம்ம பண்ணுறோம். டிரைவ் ஆடும்போது கனெக்டிங் வித் சென்டர் ஆஃப் தி பேட்டில் நம்ம டிரைவ் ஆனாலும் கரெக்டாக போகும். அதே மாதிரி பாடிக்குள்ளே காற்று பரவறால விஷயம் எப்படின்றத கண்டுபிடிக்கணும். அப்போ அந்த இன்ஹேல் பண்ணும்போது எப்படி பண்ணணும்னா, சிலர் இன்ஹேல் பண்ணுவாங்க, பிரீத் பண்ணும்போது நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா தலையை கீழே வச்சு பிரீத் பண்ணுவாங்க. அப்போ இந்த துவாரத்துக்குள்ளே சரியாக போகாது காற்று, பாதி காற்று தான் போகும். அந்த நல்ல தலையெல்லாம் நிமிர்ந்து கரெக்டாக செஸ்ட்டை ஓப்பன் பண்ணி நல்ல கால் கரெக்டாக டடாசன்லேருந்து ப்ரீத் பண்ணி கையை உயர்த்து ப்ரீத் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நல்ல காற்று ஓட்டம் உள்ளே போனால் தான் இந்த விண்டு பைப்புன்னுவாங்க. அது பேரே விண்டு பைப்பு. நம்ம சுவாசிக்கிற பயிற்சியுடைய பேர் பார்த்தீங்கன்னா விண்ட் பைப். ஃபுட் பைப்பு, விண்ட் பைப்பு. சாப்பாடு போகக்கூடியது ஒரு பைப்பு, விண்டு போடக்கூடிய விண்ட் பைப். அந்த விண்ட் பைப்புக்குள்ளே விண்டே போகாத போது அவங்களுக்கு என்ன சஃபகேஷன் ஆகுது. அதனால் ஷாலோ ப்ரீத்திங் வந்து மூச்சு வாங்குதுன்றான், மூச்சு வாங்க வாய்ப்பே இல்லை, கரெக்டாக அமைச்சிடும். அப்போ இந்த என்ட்ரி பாயிண்ட்டை வந்து என்ன பண்ணோம், நிமிர்ந்து நல்லா ஸ்ட்ரெச் பண்ணணும். அதுக்கு தான் நான் எதாவது சொன்னேன், போன எபிசோடில் நம்ம பேசிகிட்டு இருக்கும்போது சொன்னால் சூரிய நமஸ்கார்லேயே உங்களுக்கு இதெல்லாம் வந்துடும். செஸ்ட்டை எலாங்கேட் பண்ணணும், அந்த வெசலை நல்லா சுத்தம் பண்ணணும். ஸோ இது வந்து அதை பண்ண அது இது ஒரு பயிற்சி தான். எப்படி நீங்கள் டிரைவ் ஆடுறதே ஒரு பாலுக்கு வந்து டிரைவ் ஆடணும்னா 1000 டிரைவ் ஆடி காட்டினே இருப்பாங்க. அந்த பேக் லிஃப்ட்டு ஃப்ரண்ட் லிஃப்ட்டு போய் வரும். அதே மாதிரி நீங்கள் செஞ்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா தான் இதோடைய பெனிஃபிட் கிடைக்கும். தொடர்ச்சியாக இருக்கணும் எதுவுமே, அப்போ பெனிஃபிட் கிடைக்கும். இல்லை, இப்போ விளையாட்டு வீரர்கள் அப்படின்னா அதிகமாக பிரச்சனை தசைப்பிடிப்பு தான். தசைப்பிடிப்புக்கு யோகாசனம் மூலமாக அந்த தீர்வு ஏதாவது இருக்கா? தசைப்பிடிப்பு வந்து எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நார்மல் வெயிட்டே, இப்போ என்னுடைய வெயிட் வந்து 60 kg. உங்களுடைய வெயிட் எவ்வளோ இருக்கும்? நான் ஒரு 65 இருக்கும். 65 62 வச்சுக்கோங்க. இப்போ இந்த வெயிட்டோடையே தான் நீங்கள் நடக்கிறீங்க. 24/7 இந்த வெயிட்டோட நடக்கும்போது தசைகளுக்கு என்ன நீங்கள் எக்ஸசைஸ் கொடுக்கலாம். நான் எளியராக சொன்னோம்னா ப்ரீத்திங் கொடுத்துக்கிட்டே இருக்கலாம். ஆனால் நீங்கள் இங்கேருந்து ஒரு ரூம்குள்ளேயோ இங்கேருந்து ஒரு காரிடாருக்கு நடக்கும்போது இதை அவேர்னஸ்ன்னு சொல்லுவாங்க, ப்ரீத்திங் அவேர்னஸ்ன்னு சொல்லுவாங்க. நீங்கள் வந்து அதை சூச்சிச்சு அந்த 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 சூஷ்மத்துக்குள்ளேயே இருக்கணும். நான் நடக்கும்போது 10 இன்ஹேல் 10 எக்ஸேல் கொடுத்தீங்கன்னா இந்த தசைகளுக்கெல்லாம் அந்த காற்று போகும், ட்ரை ஆகிடும், மசில்ஸ் ட்ரை ஆகணும், ஆட்டோமேட்டிக்காக நான் ஷ்ரிங்க் ஆகும். ஸ்கின் வரைக்கும் தெரியும் ஷ்ரிங்க் ஆகுது. அப்போ என்ன ஆகும்னா ரத்த ஓட்டங்கள் கம்மியாகும். ரத்த ஓட்டங்கள் கம்மியாச்சுன்னா மசில்ஸ் அண்ட் டிஷ்யூஸ் அண்ட் வெயின்ஸ் வந்து பிடிப்பு வரும். உடனே என்ன ஆகும், நீங்கள் உடனே ஃபாஸ்ட்டாக போலிங் போட ட்ரை பண்ணுவீங்க. ப்ராப்பர் வார்ம் அப் இல்லாமல் ப்ராப்பர் ப்ரீத்திங் இல்லாமல் அந்த மசிலை இழுக்கும் போது அதாவது இந்த பர்டிகுலர் சட்டையை போட்டால் ஃப்ரீனஸ் இருக்கும். டைட்டான சட்டையை போடும்போது என்ன ஆகும், கிழிய வாய்ப்பு, மசில் கிழியுது. அந்த இடத்துல தான் வந்து ஹாம்ஸ்ட்ரிங் டேர் ஆகுது, மசில் டேர் ஆகுது, இந்த முட்டி வலியெல்லாம் வருது. ஸோ இந்த பர்டிகுலராக காற்று பரவல 84,000 நாடிகள் இருக்குது இந்த உடம்புக்குள்ளே. இந்த மயிரழ போகிற அளவுக்கு கூட உங்களுக்கு வந்து நரம்புகள் இருக்குது. இதுக்கெல்லாம் காற்று போதான்னு பார்த்தீங்கன்னா இந்த டீப் ப்ரீத் தான் ஒர்க் அவுட் பண்ணி ஆகணும். ஸோ ஏன் வருதுன்னு சொல்லி நம்ம நிறைய விஷயங்களை அப்ளை பண்ணி பார்க்குறாங்க, ஆனால் அது வரல. ஏன்னா உங்களுக்குள்ளேயே அந்த 80 kgsக்கு வேண்டிய விஷயத்த டெய்லியே தப்பாக பண்ணும்போது திருப்பி மேலே இன்னொரு 80 kgs வச்சு வெயிட் ட்ரெயின் பண்ணுறான் ப்ரீத்திங் இல்லாமல். அப்போ எப்படி தசை பிடிக்காமல் இருக்கும்? கண்டிப்பாக பிடிக்கும். ஸோ இந்த பேசிக் ட்ரைனிங் இது.
இந்த ஃபண்டமெண்டல் பிரின்சிபலை மறந்துட்ட பிறகு நம்ம இதை புரிய வைக்கிறது தான் அந்த குழந்தைங்களுக்கு வந்து பண்ணோம். சின்ன குழந்தைங்களுக்கு பார்த்தா ரிவர்ஸ் ப்ரீத்திங்லாம் பண்ணும். அதெல்லாம் பண்ணிங்கன்னா சின்ன சிசுங்களை பார்த்தீங்கன்னா, சின்ன குழந்தைங்களை பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இதெல்லாம் நம்ம மறந்துடுறோம். இந்த பயிற்சியை நம்ம கொண்டு வரணும். ஓகே சார், இந்த யோகா பயிற்சியில் சச்சின் போன்ற முக்கிய நபர்களை தவிர்த்து வேற யாரும் முக்கிய நபர்களை ட்ரெயின் பண்ணியிருக்கீங்களா? நான் வந்து டீமோட பார்த்தோன்னா ஆஸ்திரேலியன் டீமோட பண்ணியிருக்கேன், நியூசிலாந்து டீமோட பண்ணியிருக்கேன். எல்லாமே டீமோட இங்கே வருவாங்க, பேஸ் ஃபவுண்டேஷனுக்கு வருவாங்க. அந்த 12 பேரும் வந்து எல்லாம் ட்ரைனீஸாக வருவாங்க. அந்த ட்ரைனீஸோட வரும்போது என்ன மொத்தமாக அவங்கள வந்து ஃபுல்லாக வந்து 15 பேருக்கும் கிளாஸஸ் எடுக்கணும். ஸோ ஒருத்தருடைய ஹைட்டு வெயிட் எப்படி இருக்குன்னு பார்க்கணும், எப்படி அவங்க வந்து கான்சென்ட்ரேட் பண்ண முடியுமான்னு பார்க்கணும். பல விஷயங்கள் நம்ம எல்லா கோணங்களும் திங்க் பண்ணி பார்க்கும்போது அவங்களுக்கு தெரியும். ஸோ இவர் வந்து அது டேனி மோரிசன் நியூசிலாண்ட்லேருந்து வந்திருந்தார், ஒரு எம்ஆர்எஃப்க்கு வந்திருந்தார். அவர் ரொம்ப ஷார்ட்டான பில்டு தான். அவருக்கு சில சொன்னேன். அப்போ அவர் சொன்ன நிறைய ரன்னிங் தான் நான் வந்து பண்ணியிருக்கேன், ப்ரீத்திங் பண்ணதில்லை. அப்போ நான் இந்த விஷயத்த சொன்னேன் அவங்கள்ட்ட, நீங்கள் இன்ஹேல் பண்ணி ஒரு 10 ஸ்டெப்ஸ் ஓடி பாருங்கள், எக்ஸேல் பண்ணி 10 ஸ்டெப்ஸ் ஓடி பாருங்கன்னு அவருக்கு ஒரு வித்தியாசமாக தெரிஞ்சது. அப்போ என்னால் இன்க்ரீஸ்டாக ப்ரீத் பண்ண முடியுது அப்படின்னு. அவருக்கு நான் பண்ணியிருக்கேன், டேனி மோரிசன் பண்ணியிருக்கேன், வீரேந்திர சேவாக்கு பண்ணியிருக்கேன். ஆஸ் யூஷுவல் சச்சினுக்கு நிறையா வந்து ஒரேட்டரி இதில் சொல்லி கொடுப்பேன். சில நேரங்களில் பண்ணுவார், சில நேரங்களில் வந்து நிறையா கேட்பார் எப்படி எப்படி பண்ண முடியுன்றது. இல்லை சேவாக் சொல்லியிருக்கீங்களே, சேவாக்கு அதிகமாக ரன் ஓடி கூட பார்த்ததில்லை நம்ம, ஒரு நின்ன இடத்துல 6-4 அடி. ஆமாம், அவர் வந்து பிகே செங்கார் ஸ்கூல்லேயே நான் அங்கேயே பார்த்துருக்கேன், பூனேலேயே பார்த்துருக்கேன். நானும் ப்ராக்டிஸ் பண்ணி அவரை நான் பார்த்துருக்கேன். அந்த இடத்துல பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அவரும் நானும் நிறையா ஒர்க் பண்ணும்போது ஒரே யூனிட்டில் ஒர்க் பண்ணும்போது பார்த்தேன். அவரால் தான் அவர் வந்து இங்கே கேட்டார், நீ அந்த ஸ்கூல்லேருந்து நான் வந்தேன் அப்படின்னு, அவனை பார்த்துருக்கேன் அங்கே அப்படின்னு கேட்டோம். அவருக்கும் சில விஷயங்கள் சொல்லியிருந்தேன். அப்புறம் இந்த இர்ஃபன் பத்தான்னு சொல்லி கொடுத்துருக்கேன். இர்ஃபன் பத்தான் ரொம்ப நல்லா பண்ணுவார், அவர் ரொம்ப எலிகெண்ட்டாக பண்ணுவார். அவருக்கு அது தேவைன்னு சொல்லியிருக்காரு. இப்போ கூட நிறையா ஆர்டிக்கல்லாம் சில இடத்துல எழுதியிருக்காரு, யோகா ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு எழுதியிருக்காரு. ஸோ இந்த மாதிரி முக்கியமான நபருக்கெல்லாம் எழுதி நம்ம பண்ணியிருக்கோம். பட் எப்படின்னா இதை வந்து அவங்க தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணணும். இது வந்து ஒரு பயிற்சி நான் கொடுத்துருவேன், அதுக்கப்புறம் அவங்க தானே ஃபாலோ பண்ணி ஆகணும். இல்லை நீங்கள் அதிகமாக கொடுத்தது இந்த கிரிக்கெட் டீம்ஸ் நிறையா கொடுத்து பயிற்சி. கிரிக்கெட்லேயே ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வகை இருக்குது, பவுலிங் போடுறது, விக்கெட் கீப்பிங் இருக்குது, பேட்டிங் இருக்குது, ஃபீல்டிங் இருக்குது. இத்தனை இருக்கும்போது நீங்கள் ஒவ்வொரு ஆசனம் மூலம் ஒன்று பெனிஃபிட் இருக்கும் அப்படின்ற வகையில் கிரிக்கெட்டில் என்னென்ன பண்ணி கொடுத்துருக்கீங்க அவங்களுக்கு? கிரிக்கெட்டில் வந்து அவங்க வந்து ஃபாஸ்ட் பாலர்ஸ் தான், இங்கே பேஸ் ஃபவுண்டேஷன் ஃபுல்லாக ஃபாஸ்ட் பாலர்ஸ் யூனிட் தான். ஸோ நிறைய ஃபாஸ்ட் பாலர்ஸ் தான் இங்கே வருவாங்க. ஸோ முக்கியமான ரஞ்சி ட்ராஃபி பிளேயர்ஸ் வரும்போது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நான் பண்ணியிருக்கேன். சில ரஞ்சி ட்ராஃபி பிளேயர்ஸ் வரும். ஆமாம், ரஞ்சி ட்ராஃபி பிளேயர்ஸ் வந்து வரும்போது பார்த்தா அவங்களுக்கு ஒரு பர்சனலாக அவங்க யூடியூப் இதில் சேனல்ஸ் வழியாக நான் அவங்ககிட்ட சொல்லிவிடுவேன், இதை நீங்கள் பார்த்து பண்ணுங்கன்னு. சில நேரத்தில் வந்து நான் நேராக போய் சொல்லி கொடுக்க முடியாது. ஸோ என்னுடைய பயிற்சி பண்ண விஷயங்கள்லாம் நான் யூடியூப்பில் வச்சுருக்கேன். சில அதை அவங்ககிட்ட பண்ணி கொடுத்துட்டு எல்லாமே ஸ்டார்டிங் அவங்க ப்ரீத்திங்லேருந்து சொல்லுவேன். இல்லை இந்த ப்ரீத்திங் தாண்டி வேறு எதுவும் இருக்காதுல்ல? ப்ரீத்திங் தாண்டி இதை பிறகு தான் உங்களுக்கு வந்து ஆசனங்கள் வரும். நேச்சுரல் ப்ரீத் தான் நான் நிறையா கான்சன்ட்ரேட் பண்ணுவேன். எடுத்தோன்னா பிராணாயாமம்னு சொல்லுவாங்க, அதான் திரும்ப திரும்ப சொல்லணும். பார்த்தீங்களா, அந்த விண்ட் பைப்பை நீங்கள் கிளியர் பண்ணாமல் நீங்கள் உள்ளே போகிற நேச்சுரல் ப்ரீத்தே உள்ளே போகாது போது பிராணாயாமம் ஒத்த மூக்கில் இழுத்து ஒத்த மூக்கில் ஒன்றும் போகாது. நேச்சுரல் ப்ரீத்து 2 நாஸ்ட்ரல்ஸும் கிளியர் ஆகணும். எப்படி இந்த லோக்கோமோட்டிவ் இன்ஜின் உள்ள வந்து நீங்கள் வந்து கறி எடுத்து போடும்போது ஸ்டீம் தான் மூவ் ஆகுது, பாய்லிங் பாயிண்ட் வந்து ஸ்டீம் மூவ் பண்ணி தான் இன்ஜினை இழுக்குது. அது மாதிரி நீங்கள் பிராணனை நீங்கள் மூவ் பண்ணதில்லை, அந்த பாடி 1 இன்ச்சு கூட சரியாக மூவ் ஆகாது. ஒரு தசைகளை பிடிச்ச மாதிரி மூவ் ஆகும். அந்த லேசினஸ் வந்து உங்கள் உடம்புல தெரியும் போது ஆட்டோமேட்டிக்காக கேமில் தெரிஞ்சிடும். இது வந்து அவங்களுக்கு புரியறதுக்கு ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமா தான் இருந்தது முதல்ல. இப்போ வேர்ல்டு பூரா நீங்கள் சொன்ன மாதிரி எல்லா இடத்துலையும் பண்ண ஆரம்பித்தோடனே ஓஹோ ப்ரீத்திங் முக்கியம்னு அவங்க வந்துடுறாங்க. இட் டேக்ஸ் சம் டைம் ஃபார் குட் திங்ஸ் டு ஹேப்பன். இல்லை இப்போ சச்சின் சேவாக் சொன்னீங்க, இர்ஃபான் பதான்னு சொல்கிறீங்க, இவங்கெல்லாம் எப்படி அந்த பயிற்சி நீங்கள் சொல்லிக் கொடுக்கும்போது எப்படி ரியாக்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அவங்க கிட்ட 45 மினிட்ஸ் என் கூட ஸ்பெண்ட் பண்ணுவாங்க, 45 நிமிஷம் என் கூட ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. அப்போ நான் எடுத்த உடனே பார்த்தீங்கன்னா அவங்கள படுக்க வச்சு ஒரு சவாசனத்துலேருந்து ஆரம்பிப்பேன். அவங்க இப்போ வந்து இர்ஃபான் பார்த்தா நான் சொல்லி கொடுத்தேன். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவரை படுக்க வச்சுட்டு பிறகு அவருடைய மொபிலிட்டி தெரிஞ்சிடும், அவர் எதில் டிஸ்டர்ப் ஆகிற, எந்த விரலில் தொடுறாரு, எந்த மாதிரி அவங்க பாடியில் ஷேக் இருக்குன்றது நான் கண்டுபிடிக்கணும். அதுக்கு என்னென்னா நானே நிறைய அது பயிற்சி பண்ணியிருப்பேன். எனக்கு எந்த விரலாக இருந்தோ அவங்களுக்கும் அந்த விரல் தான் ஆடி ஆகும். எனக்கும் அவங்களுக்கும் ஒரே மைண்டாக தான் இருக்கும். ஹியூமன் சிஸ்டம் கன்சிஸ்ட் ஆஃப் ஒன்லி சிங்கிள் மைண்டட் டிவோஷன் தான். அவங்களுக்கு அந்த டிவோஷன் வரும்போது பேசாமல் இருந்துருவாங்க. டிவோஷன் இல்லாத போது அவங்க டிஸ்ட்ராக்ஷன்ஸ் தான் ஜாஸ்தி இருக்கும். ஸோ எந்த விரல் அவங்களுக்கு வந்து ஆடுது, எந்த கால் ஆடுது, எந்த ஸ்க்ராட்சஸ் தலை சொறிவாங்க, இல்லைனா வந்து டிஸ்ட்ராக்டடாக இருப்பாங்க, அப்போது அவங்களுக்கு எப்படி ஸ்டார்ட் பண்ணோம்னா ப்ரீத்திங்கில் கொடுத்து அவங்கள எக்ஸாஸ்ட் பண்ணணும். ஃபுல்லாக எக்ஸாஸ்ட் பண்ணி போன உடனே அதுக்கப்புறம் அவங்க சைலண்ட்டாக கேட்க ஆரம்பிப்பாங்க. பிரெயினுக்கே காற்று போகாமல் இருக்கிறனால தான் இவ்வளோ டிஸ்ட்ராக்ஷன் வருது. திங்க் பண்ணுறதுக்கே காற்று சரியாக போகல. சரியாக யோசிக்கணும்னா நீங்கள் வந்து அந்த தலைக்கு வரைக்கும் உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் காற்று போகாத போது எப்படி நீங்கள் வந்து எடுத்த உடனே அவங்க ஆசனாஸ் கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு நான் பிடிக்கும். அப்போ அந்த கையை உயர்த்தி காலை உயர்த்தி பிரீத்திங்லாம் பண்ணி
45 நிமிஷம் ப்ரீத்திங்கே பண்ணணும். பொது மனிதன் யாராக இருந்தாலும் ப்ரீத்திங் பண்ணிட்டோம். ஏன்னா அது நேச்சுரல் உங்ககிட்ட இருக்கிறது. அதே நீங்கள் சரி பண்ணாமல் எப்படி நீங்கள் வந்து பெரிய பெரிய ஆசனங்களுக்கு போகணும்? அது வந்து கண்டிப்பாக வந்து நான் அலோவ் பண்ண மாட்டேன். எப்பவுமே நானே என்னுடைய கிளாஸில் வந்து ஃபுல்லாக ப்ரீத்திங் தான் கொடுப்பேன். பேசிக் ப்ரீத்திங் நிறைய ஆரம்பிச்சிட்ட பிறகு தான் நான் ஆசனங்களுக்கு போவேன். அப்போ எனக்கே அதெல்லாம் வராமல் இருந்தது. நான் எடுத்துன்னு வளைச்சி பண்ண பார்ப்பேன், வரவே வராது. அப்புறம் நான் யோசிப்பேன் ஏன் வரல அப்படின்னா ப்ரீத்திங்கை பண்ணிட்ட பிறகு தான் நான் படித்த ஸ்கூல்ஸ் எல்லாம் அப்படி தான் ஆரம்பித்து ப்ரீத்திங் பண்ண ஒன்று தான் எனக்கு ஆட்டோமேட்டிக்காக அதெல்லாம் செட் ஆயிடுச்சு. இல்லை இப்போ அந்த சச்சின், சேவாக் இவங்க எல்லாமே இந்த ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடாக மட்டும்தான் உங்ககிட்ட அந்த ஆசனங்களை கற்றுக்கணும்னு நினச்சாங்களா? இல்லை ஒரு மன உளைச்சல் இருக்கும், டிப்ரெஷன் இருக்கும்போது இதை குறைக்கிறதுக்கும் ஏதாவது யோகா வகையில் வழி இருக்குன்னு கேட்டிருக்காங்களா? ஆமாம், கேட்பாங்க. இது வந்து ரெகுலர் ஸ்ட்ரீமாக நீங்கள் பண்ணுங்கன்னு சொல்லிவிடுவேன். மேட்சஸ் ஆடுறதுக்கு முன்னாடி, மேட்ச் ஆடுறதுக்கு பின்னாடி இது வந்து உங்களுடைய கமிட்டட் ப்ராக்டிஸு. நீங்கள் மிச்ச நாளில் மேட்ச் இல்லாத நேரம் வந்து வேறு மாதிரி பயிற்சி. அவங்களுக்கு வந்து என்னென்னா ஆரம்பத்தில் வந்து எப்படி நீங்கள் படுக்கணும், எப்படி இது பண்ணணும், மக்ராசனில் திரும்பி படுத்தா எப்படி இருக்கும், வயிற்று ப்ரீத்திங் எப்படி இருக்கும், காலை உயர்த்தி எப்படி ப்ரீத்திங் இருக்கும், அதெல்லாம் சொல்லி கொடுக்கும்போது நோட் டவுன் பண்ணி பாருங்க. நோட் டவுன் பண்ணிட்டு எல்லாம் பண்ணிவிட்டு எனக்கு சில நேரத்தில் வாட்ஸ்அப் அனுப்புவாங்க. பட் அரௌண்ட் தி வேர்ல்டு அவங்க ப்ராக்டிஸே பண்ணிகிட்டு இருக்கனால அவங்களுக்கு வந்து ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ண முடியாது. அந்த ரொம்ப கான்சன்ட்ரேஷன் இல்லாதனால நான் இதுதான் பண்ணேன் சார், இதுதான் பண்ணேன், பரவாயில்ல, சம்திங் இஸ் பெட்டர் தன் நத்திங் நான் சொல்லிவிட்டு இது பண்ணுவேன். ஏன்னா அவங்களுக்கு நிறைய ப்ராக்டிஸ் டைம் இருக்கும், அதை தான் நிறையா பண்ண முடியும். இப்போ ஐபிஎல்லில் கூட பார்த்தீங்கன்னா அவங்க ஏது டைம், அவங்களுக்கு டைமே கிடையாது. இர்ரெகுலர் ஸ்லீப்பில் அவங்க தூங்குறாங்க, வராங்க. நிறைய இன்ஜுரிஸ்லாம் ப்ரொஜெக்ட் பண்ணவே முடியாது, அவங்களால வீல் சொல்ல முடியாது. பட் இருந்தாலும் ஓரளவுக்கு அவங்க பண்ணிட்டு தான் வந்துட்டு இருக்காங்க. இல்லை, இந்த கேள்வி வந்து யோகா தெரிஞ்சவங்கள்ட்ட தான் கேட்கணும். ஆக்சுவலாக இப்போ தூங்கும்போதுன்னு சொன்னீங்க, யோகா நித்ரா இல்லை அதான் தூங்கும்போது நேராக படுத்தா ஒன்று சொல்கிறாங்க, இல்லை திரும்பி படுக்கும்போது ஒவ்வொன்றும் ஒரு கரெக்ஷன் சொல்கிறாங்க. எது சரியான ஒரு தூங்கும்? நேராக படுத்து நீங்கள் வந்து என்னென்னா நீங்கள் ஆட்டோ சஜஷன் கொடுக்கணும். நீங்கள் காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் திங்க் பண்ண எல்லா விஷயம் இந்த உடம்புக்குள்ளே தான் இருக்குது. தேவையானது தேவையற்றது. இப்போ நம்ம வந்து ஒரு பொஃபேயில் போனோன்னு என்ன பண்ணுறோம், தேவையானதை எடுத்து வச்சுக்கிறோம், எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கல. ஸோ காலையிலேருந்து 24 மணி நேரத்தில் என்னெல்லாம் யோசித்தோம், எந்த யோசனை நமக்கு அடுத்த நாள் கரெக்டாக இருக்குன்னு செக்ரிகேட் பண்ணிட்டு போகிறது தான் நம்ம தூங்கணும். அந்த வெயிட்டோடையே போய் நம்ம தூக்கிட்டோம்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து காலையில் ஒரு இன்டர்வியூக்கு போகிறீங்க, கோட்டெல்லாம் போட்டு ஷூ எல்லாம் போட்டு போகிறீங்க, அப்படியே போய் படுக்கிறது இல்லையே. அந்த கோட்டை எல்லாம் அது ஒரு வெயிட்டு தான் உடம்புல, அப்போ அப்படின்னு டையெல்லாம் ரிமூவ் பண்ணி தான் படுத்துக்கிறோம். அது மாதிரி தேவையில்லாத விஷயங்கள்லாம் எடுத்து போடுறது தான் அந்த யோக நித்ரா. அதுக்கு பேர் சவாசன், சாந்தி ஆசன் சொல்லுவாங்க. அப்போ படுத்துட்டு ஒன்று என்ன ஆகுனா தேவையான விஷயங்கள் வந்து இந்த மதர் எர்த்துக்கு வந்து நீங்கள் வந்து அப்படியே அர்ப்பணிச்சுட்டு தேவையான விஷயங்கள் எடுத்து போங்க, ஆட்டோமேட்டிக்காக அப்படியே டெலீட் ஆகிடும். எப்படி போது தேவையில்லாதான் இருக்குது, தேவையானதெல்லாம் வெளியே போயிருது, வைக்கணும் நம்ம. அதுவும் ஒரு பயிற்சி தான். அந்த பயிற்சியில் வந்து எது நாங்கள் தேவையான விஷயங்கள் அப்படின்னு யோசிக்கிறோம். இல்லை, எல்லா விளையாட்டுக்கும் இந்த ஆசனங்கள் பொருந்தனாலும் கிரிக்கெட்டில் நீங்கள் சொல்லும் போல் ஒரு பந்தை ஒருத்தர் வீசும்போது வேகம் கூடும் குறையும். அந்த வேகம் கூடும்போது அதை நம்ம கரெக்டாக கெஸ் பண்ணி ஆடணும் போது இந்த இடத்துல வந்து நிதானம், ரொம்ப பொறுமை தேவை. அந்த தியானம் இருந்தால் அந்த பாலை வந்து நம்ம எதிர்கொள்கிற மாதிரி இருக்கும். அதுக்கும் ஆசனங்கள் வாயிலாக வழிகள் இருக்கா? ஆமாம், நீங்கள் வந்து இப்போ ஆசனங்கள் வந்து பண்ணும்போது ஸ்டெபிலிட்டி தான் முக்கியம். உங்களுடைய இந்த 60 kg வெயிட்டை வந்து நீங்கள் ஃபார்வர்ட் பெண்டிங்கில் பண்ணும்போது அவசரப்பட்டு நீங்கள் பிரீத்தோட சேர்ந்து பண்ணிங்கன்னா நீங்கள் விழுந்துருவீங்க. போலிங்கே நீங்கள் ஆக்வர்ட் ஆக்ஷனில் தானே போய் விழுந்துக்கிறீங்க. ஒரு கால் எடுத்து போய் அங்கே வந்து ஒரு ஸ்டெபிலிட்டியில் தான் பேலன்ஸ் பண்ணுறீங்க. அதே பேலன்ஸ் தான் யோகாசனத்தில் வருது. ஸோ யோகாசன் ஸ்டெபிலிட்டி பேலன்ஸ் வந்துச்சுன்னா நீங்கள் அங்கே விழமாட்டீங்க. ஸோ பேட்டிங்கும் அதே மாதிரி தான், கிரிப்பு கிடைக்கும் காலில். எந்த காலை முன்னாடி போட்டு அந்த பாடி வெயிட் முன்னாடி போகும்போது இந்த 60 kg வெயிட்டை நீங்கள் ரைட் லெக்கில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்க. அப்போ நீங்கள் ரைட் லெக்கை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நேச்சர் கூட ஒர்க் அவுட் பண்ணி லெஃப்ட் லெக் தானாக உங்களுக்கு சப்போர்ட் வரணும். ஸோ ஹைண்ட் லெக் எப்படி யூஸ் பண்ணணும், ஃபார்வர்ட் லெக் எப்படி யூஸ் பண்ணணும்னு பேட்டிங்லையும் இருக்குது, பவுலிங்லையும் இருக்குது. இதுக்கு எல்லாம் சம்மந்தப்பட்டது யோகா தான். அதில் தான் நீங்கள் ஃபார்வர்ட் பெண்டிங், பேக்வர்ட் பெண்டிங், சைட்வர்ட் பெண்டிங் எல்லாமே இருக்குது இல்லையா யோகாவில். இதெல்லாம் உங்கள் பாடி தான். ரெண்டாவது வெர்டிக்கல் ஸ்டாண்ட், எப்படி இருந்தாலும் நீங்கள் வந்து கீழே விழக்கூடிய. ஆனால் அந்த சென்ட்ரிஃபியூஜல் பேலன்ஸ் கூட தான் நம்ம நடந்து போகிறோம். மோட்டர் பைக் ஓட்டுறோம், இப்போது மோட்டர் சைக்கிள் ஓட்டுறோம், எப்படி நம்ம கீழே விழுறோம், அந்த சென்ட்ரிஃபியூஜல் பேலன்ஸ் கூட இந்த உடம்பை கரெக்ட் பண்ணிட்டு ஓட்டுறோம். அதே மாதிரி தான் யோகாசன், அதே மாதிரி தான் கிரிக்கெட், அதே மாதிரி தான் ஃபாஸ்ட் பவுலிங். எல்லாமே எங்கே என்னத்தை இறக்கணுன்ற மைண்டுக்குள்ளே இருக்குது. ஸோ குறிப்பாக அந்த கிரிக்கெட்டில் பார்த்தீங்கன்னா விக்கெட் கீப்பிங் பின்னாடி அதான் ரொம்ப கஷ்டமான ஒரு வேலையும் கூட. அந்த மாதிரி எந்திரிச்சிட்டே இருக்கணும், அதுக்கும் ஸ்டெபிலிட்டி வேணும்ல, அதுக்கும் இதில் வந்து யோகாசனம் இருக்கும். அதாவது நீங்கள் தான் மெயின், அதாவது நீங்கள் தான் வந்து எப்படி சொல்கிறதுனா நீங்கள் தான் டவர் ஆஃப் தி கிரிக்கெட்னே சொல்லலாம். விக்கெட் கீப்பர் தான். ஏன்னா அவருடைய பார்வை வந்து ஃபாஸ்ட் பவுலர் எங்கே போடுறான், எந்த சைடில் பிச் பண்ணுறான், எந்த சைடில் கை போடணும்னு சொல்லி நீங்கள் தான் வந்து உங்களுக்கு நீங்கள் ஒரு ரேடார் மாதிரி ஸ்டெம்ஸுக்கு பின்னாடி நீங்கள் விக்கெட் கீப்பர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரேடார். ரொம்ப சந்தோஷம் நீங்கள் ஒரு விக்கெட் கீப்பர்னு சொன்னதும் அதில் வந்து எனக்கு ரொம்ப, ஏன்னா நம்ம வந்து அஸ்ட்ரேவாக போலிங் போட விடாமல் பண்ணுறது நீங்கள் தான். இந்த சைடில் போட்டு அந்த சைடில் போட்டு சொல்லணும்.
அதே மாதிரி நீங்கள் எத்தனை தடவை கீழே உட்காந்து உங்களுக்கு தசைகள் வந்து இடுப்புகள் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தால் மட்டும்தான் பண்ண முடியும். உங்களை சம்மந்தப்படாத விஷயம் எதுவுமே கிடையாது. எல்லாமே நீங்கள் உட்காந்து எந்திரிச்சு பண்ணும்போது ஸ்குவாட்டிங் அதில் இன்வால்வ் ஆகுது, ப்ரீத்திங் இன்வால்வ் ஆகுது, மசில் பவர் இன்வால்வ் ஆகுது, உங்கள் ஐ பவர் இன்வால்வ் ஆகுது. ஸோ விக்கெட் கீப்பிங்க்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ரெண்டாவது வந்து நீங்கள் பேடு கட்டி 24 பார் அந்த 8 மணி நேரமோ 5 மணி நேரமோ நீங்கள் வந்து பேடை வந்து ட்ரிங்க்ஸ் பீரியடில் கூட அவுக்கிறது வந்து நான் ரொம்ப பார்த்ததில்லை. அப்போ என்ன ஆகுனா உங்கள் மசில் கிராம்ப் வரும். ஸோ உட்காந்து எந்திரிக்கும் போது என்ன ஆகுனா அதுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான எக்ஸசைஸ் லெக் எக்ஸசைஸ் ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி. ஸோ விக்கெட் கீப்பர்ஸ்லாம் இது ரொம்ப மஸ்ட்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா ரொம்ப அருமையான ரிசல்ட் கொடுக்க முடியுன்றது தான். இப்போ MS தோனி கூட சொல்கிறாங்க நிறையா பண்ணுவான்னா மெடிடேஷனில் அவர் நிறையா பண்ணுறாரு. அவர் பார்த்தீங்கன்னா மிஸ்டர் கூல்னே பேர் வாங்கியிருக்காரு. என்னென்னா கண்டிப்பாக இவங்கெல்லாம் பண்ணுவாங்க. ஆனால் வெளியில் வந்து செலிப்ரிட்டிஸ் வந்து ரொம்ப சொல்லிக்க மாட்டாங்க, அவங்கள ட்ரம்ப்பே இருக்கும். ஆனால் கண்டிப்பாக அவர் பண்ணுவாருன்னு தான் எனக்கு தெரியும். ஸோ வந்து விக்கெட் கீப்பிங் இஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு பகுதி கிரிக்கெட்டில். அவங்க நிறைய பண்ணி ஆகணுன்றது. ஓகே சார், பல்வேறு கேள்விகளுக்கு உங்கள் நேரத்தை ஒதுக்கி பதில் வைக்க ரொம்ப நன்றி சார். தொடர்ந்து பேசுவோம். தேங்க்யூ ஸோ மச்.